ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஜோஸ்வா என்ற பேரோட இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான மீன் ரெசிபி. இது கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். பாருங்கள், அழகான மீன் குழம்பு. பாருங்கள், மாங்காய் போட்டிருக்கேன். இது சங்கரா மீன் சொல்லுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஊளி மீன் சொல்லுவாங்க. பாருங்கள், குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும், கெட்டியாக இருக்கும். இதோட செய்முறையை உங்களுக்கு விளக்கம் நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கையளவு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு மீனை நல்லா அலசி வச்சுக்கோங்க. 1/2 kg எடுத்தால் போதும். 1/2 kgக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அடுத்து செய்ய பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் செய்யக்கூடிய ஸ்டார்களில் செய்யக்கூடிய அந்த குழம்பெல்லாம் மிஞ்சிடும். அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெயை காய வைங்க. காய வச்சுட்டு அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கடுத்து வெந்தயம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு போட்டுக்கிட்டு அது நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு கருவட்டக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும், அவ்வளோதான். வதக்கின பிறகு அதை பார்த்திங்கன்னா பேஸ்ட் அரைச்சிக்கணும். பேஸ்ட் அரைக்கும் போது முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. மாங்காயில் ஒரு 4-5 பீஸ் மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாங்காய் இருந்துச்சுன்னா அந்த மாங்காயில் ஒரு பக்கம் கட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கட் பண்ணி அது சின்ன சின்ன கீத்தாக நறுக்கி மிக்சியில் போடுங்க. இது போக அந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் அல்லது 20 பீஸ் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சம் லைட்டாக செஞ்சீங்கன்னா அந்த 3ஐயும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிடுங்க. பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் அரைச்சதை என்ன செஞ்சிங்கன்னா அந்த நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா என்ன செஞ்சிடணும், வதக்கிடணும். நீங்கள் மசாலா வீட்டில் தயாரித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலா போட்டுக்கலாம். மசாலா ஒரு 3 ஸ்பூன், இப்போ எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்களோ அந்த அளவு உரப்பு இருக்கும். இல்லை எங்கள் வீட்டில் மசாலா இல்லை அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி அல்லது 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் காரக்கத்துக்காக போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா என்ன செஞ்சீங்கன்னா அந்த கிரேவிலே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றுங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி அரைச்சாச்சு. இந்த தக்காளியோட இந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும். கன்சிஸ்டன்சி வந்த பிறகு புளியை ஊற்றிட்டு அந்த புளியை ஊற்றி கொஞ்சம் மேற்கொண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும்போது மீனை போடுங்க. மீனை போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1/2 சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா கொதிக்கும்போது தளதளன்னு எரியணும். கொதித்து முடித்த பிறகும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெயாக பிரிஞ்சு வரும். இதை பாருங்கள், நல்லா எண்ணெயாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மீனை போடுங்க. மீனை போட்டுட்டு நல்லா கொதிச்சிடும். நல்லா கொதித்த பிறகு நல்லா சிம்மில் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. லாஸ்ட்டு ஃபைனல் டச் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் ஏற்கனவே போட்டிருக்கோம், கசக்காது. மீன் குழம்புக்கு எவ்வளோ வெந்தயம் போட்டாலும் கசக்காது, ஓகேவா? மீன் குழம்புக்கு எவ்வளோ வெந்தயம் போட்டாலும் கசக்காது. அதனால் கொஞ்சம் வெந்தயம் 1 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசி, புழுங்கரிசி வேணால் பச்சரிசி போடுங்க. பச்சரிசி போட்டு லைட்டாக கருகாதபடி நல்லா வறுத்து அதை பொடி பண்ணிடுங்க. மிக்சியில் பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணதை லாஸ்ட்டில் நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சதை
நல்லா இறக்கிருங்க. சிம்மில் நல்லா கொதித்த பிறகு இறக்கிருங்க. இறக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லா ஊற்றிடுங்க. எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க. ஆக்சுவலாக வந்து நல்லா வந்து கொதித்து வர லாஸ்ட் ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்பூனை விட்டு லைட்டாக 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். காமிக்கிறேன் பாருங்கள், எண்ணெய் பிறகு பாருங்கள். இது வந்து கடைசியில் ஊற்றின எண்ணெய் தான். லாஸ்ட்டு கொதிக்கும்போது சிம்மில் வைக்கும்போது இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ரைட்டா? பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா போடணுன்னா வேணால் போட்டுங்க. ஏன்னா உரப்பு அதிகமாக வேணும்னா வந்து பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லாவே போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் போட்டு மீன் குழம்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா சும்மா தோசையோ இட்லிக்கோ சாதத்துக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வறுத்த மீனை வந்து இதோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ரச சாதத்துக்கும் இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு இந்த மீன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஓகேவா? நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. மீன் நான் ஃப்ரை பண்ணுறது ஏற்கனவே வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. ஒன்றோட ஒட்டக்கூடாது, கருகக்கூடாது. ஒட்டாமல் வந்துடும். அந்த மாதிரி மீனை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்த்து அதை கொதிக்கும் போது அந்த மீனை போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஸோ இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு தனியாக நீங்கள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். அதனால் வந்து அதிலே எண்ணெய் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த பொரிச்சதை போட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றிடாதீங்க. இல்லை எங்களுக்கு எண்ணெய் வேணும் அதிகமாக வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை வந்து வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு மறக்காமல் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் செஞ்சது நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை எங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. எங்கள் வீடியோவை கன்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? மற்றவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கிராண்ட்மாஸ் கிச்சன் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு வந்து நீங்கள் தான் காரணம். உங்களை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் நான் இதோட வளர்ந்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து குழம்பு செஞ்சிங்கன்னா குழம்பு அருமையாக இருக்கும். நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நான் வந்து என்ன செய்வேன்னா அன்றைக்கே சாப்பிட மாட்டேன், அடுத்த நாள் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உரப்பு வேணும் அப்படின்னா உரப்பை கம்மியாக்கிங்க. இந்த பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கா? மாங்காய் எல்லாம் சேர்த்து ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க, மாங்காய் தனியாகவே அதில் போட்டிருக்கேன். மாங்காய் அரைச்சது போக இல்லாமல் தனியாக அதில் போட்டிருக்கேன். மாங்காய் கொட்டை எல்லாமே போட்டிருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you.